கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா திருநீண்டூர் தாண்டி பாக்கம் பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆவடியிலேருந்து எக்ஸாக்டாக 13 கிலோமீட்டரில் அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். வித் ஸ்விம்மிங் பூலோட கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 3 பக்கம் ரோடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து வெஸ்ட் சைடு ரோடு, இது நார்த்து சைடு, பேக்லேயும் ஒரு ரோடு இருக்குது. மொத்தம் 3 பக்கமும் ரோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸு, ஃபுல்லி காம்பவுண்டட். ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட கொடுத்துருக்காங்க. அதுதான் வீட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இப்போ உள்ளே போய் வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி சரௌண்டிங் எப்படி இருக்குது, நல்ல ஒரு சின்ன கேட் இருக்க மாட்டி கிட்டத்தட்ட 25-30 வீடுகள் வந்துருச்சு. சரௌண்டிங் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரோன் வியூவில் பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம், வாழை மரம் இதெல்லாமே செடிகள் வச்சுருக்காங்க. செம்பருத்தி, மாதுளை, சப்போட்டா, மாமரம் எல்லாமே உள்ளே வந்து வெளியிலையும் வச்சுருக்காங்க, உள்ளேயும் இருக்குது. அழகாக வந்து வெளியிலே பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து செட்டப் வந்து அவங்களே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பண்ணிவிட்டு ஏன் அவங்க விற்கிறாங்கன்னு கேட்கலாம். இவங்க வந்து இப்போ வந்து பெங்களூர் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க, அதனால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ரோடு அக்சஸ் இருக்குது, தார் ரோடு தான் எல்லாமே. வில்லேஜுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா
இது வந்து ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கமும் கேட் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கார் உள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய கேட் வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஏஜ் இருக்குது. உள்ளே போகலாம். இது ஒரு என்ட்ரன்ஸு. கார் உள்ளே போகிறது இது ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 2 கார் ஃப்ரீயாக நிறுத்தலாம். 2-3 கார் கூட நிறுத்தலாம். நீங்கள் 2 கார் ஃப்ரீயாக நிறுத்திக்கலாம். ஃபுல்லி காம்பவுண்டட். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய ஆட்கள் இங்கே இருக்காங்க. சாத்துக்குடி மரம் பாருங்கள். சாத்துக்குடி இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு மாதுளை, சப்போட்டா, லெமன் வச்சுருக்காங்க. ரோஜா செடி வச்சுருக்காங்க பக்கத்தில். இன்னும் நீங்கள் வந்து பண்ணணுன்னா இதை எடுத்துகிட்டு மண் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கார்டனிங் சுற்றி பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வீடு. ஃபஸ்ட்டு நம்ம வீடு பார்த்துட்டு பின்னாடியே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு இடம் பெருசாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் இது ஃபுல்லாக போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவர்டு கார் பார்க்கிங் வைக்கிறதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். போர் இருக்குது. செப்டிக் டேங்க் அந்த மூலம் பெரிய செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 ஷோபா கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து நான் ஒரு தடவை மெசேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆஸ் இட் இஸ் கண்டிஷனா அப்படின்ட்டு. என்ட்ரன்ஸ் நல்லா வந்து ஃபுல்லாக கிரில் போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி சேஃப்டிக்காக கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரு பண்ணி டீ கூட்டில் டோர் பண்ணி இது வந்து பார்த்து அவங்களுக்காக ஒரு கட்டின ஒரு வீடு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஹாலு. ஏன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹால், ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே டிவி, காமன் பாத்ரூம். சின்ன பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். கீசர் வச்சுருக்காங்க. உள்ள கிச்சன் பார்த்துடலாம். ஓப்பன் கிச்சன். ஒரு 2-3 லேடிஸ் வந்து உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மாடலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் எல்லாம் நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. சிம்னி கனெக்ஷன்ஸ் இருக்குது. கீழே 2 பெட்ரூமு, மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம். ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. கட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் இருக்கும். நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். நான் இப்போ ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் போகும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் என்னன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் மேலே இருக்குது. கட்டில் போட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வீடு. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் காமன் பாத்ரூம், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு 8 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. இது 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் கிடையாது. இதுலேயும் ஏசி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணுறதுக்கு, சின்ன ஒரு ரெசார்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5000 ரூபா நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் புக் பண்ணுறாங்களாம் கேள்விப்பட்டேன் நானும். மேலே போகலாம். அப்படியே மேலே போகிறதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூலில் பார்த்துடலாம். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே வில்லேஜில் வந்து அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த இப்போ தான் படிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் மேலே போய் ஆகணும். இங்கே வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை யூஸ் பண்ணல அவங்க. பாத்ரூம் கம் டாய்லெட் இருக்குது அவுட் சைடில். இங்கே ஸ்விம்மிங் பூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் நல்லா அழகாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த எஜ்ஜெலாம் நல்லா ஃபினிஷ். சில பேர் எஜ்ஜு நல்லா ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. இவங்க கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடியும் கொஞ்சம் வாழை மரம் இதெல்லாம் அவங்க போட்டு வச்சுருக்காங்க காம்பவுண்டுக்கு பின்னாடி. நல்ல ஒரு அப்படி பின் பக்கமும் கேட் இருக்குது. அதாவது பின்னாடி தெருக்கு சொன்னேன் இல்லைங்களா, பின் பக்கமும் கேட் இருக்குது. தெரிஞ்சு பின்னாடி தெருக்கு போயிடலாம். ஏன்னா பின்னாடி நீங்கள் கார் விட்டுக்கலாம், முன்னாடி விட்டுக்கலாம். கார் வந்து பார்க்கிங் வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்களோட ரோடு 2-3 பக்கமும் ரோடு இருக்கிறதால தாராளமாக நீங்கள் வந்து கார் பார்க்கிங் தாராளமாக நிறுத்திக்கலாம். சுற்றி நிறுத்திக்கலாம். நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலு. அழகாக குழந்தைங்களோட வந்து ஆவடியிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆவடிலேருந்து 20 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகலாம். நீங்கள் அழகாக வந்து அண்ணா நகர்லேருந்து ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம். அண்ணா நகரில் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். மாடியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மாடியில் ஒரு பெட்ரூம் அண்ட் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிஎம்டியா அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் லோன் எதாவது போக போகிறீங்க அப்படின்னா லோனும் தாராளமாக போகலாம். ஏன்னா லேஅவுட்டே வந்து அப்ரூவல் லேஅவுட்டு. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, லோனும் தாராளமாக போகலாம்.
பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, சில்லுன்னு காற்றடிக்கும், நெல் போட்டிருக்காங்க. அழகாக வந்து எப்பயுமே இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து மேக்ஸிமம் ரொம்ப நாளாக ஆகும் இதெல்லாம் டெவலப் ஆகி வீடு கட்டுறதுக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு நல்ல காற்று வரும், நல்ல ஒரு அட்மாஸ்பியர். மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கில் கேட் போட்டு இங்கே ஒரு பெட்ரூம் கட்டியிருக்காங்க. பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன பாத்ரூம். இந்த ஃபார்மை வியூ பண்ணுற மாதிரி, ஸ்விம்மிங் பூல் வியூ பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.20 crore, 1,20,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ தான் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.